தனி ரூம்ல எலும்பும் தோலுமா இருக்கிற மாநகரம் ஹீரோ. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. வழக்கு எண் 18 கீழ் 9 மாநகரம் மாதிரியான ஹிட் படங்கள்ல நடிச்ச நடிகர் ஸ்ரீ இப்போ உடல் எடை ரொம்பவே மெலிஞ்சு எலும்பும் தோலுமா அடையாளமே தெரியாத மாதிரி இருக்காரு. இணையத்துல வெளியான இந்த போட்டோவை பார்த்த இணையவாசிகள் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கவலையோட கேட்டுட்டு வராங்க. 2006வது வருஷம் விஜய் டிவில ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற தொடரின் மூலமா பிரபலமானவர் தான் நடிகர் ஸ்ரீ. பள்ளிக்கூட சம்பவங்கள வச்சு எடுக்கப்பட்ட இந்த கனா காணும் காலங்கள் இளைஞர்கள கவரக்கூடிய வகையில இருந்துச்சு. இது மூலமா பிரபலமான ஸ்ரீ, பாலாஜி சக்திவேல் எழுதி இயக்குன வழக்கு எண் 18 கீழ் 9 படத்துல வேலு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல நடிச்சதுக்காக அவருக்கு விஜய் டிவி சிறந்த அறிமுக நடிகருக்கான விருது கூட குடுத்தது. அந்த படத்த தொடர்ந்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், சோன் பப்படி, வில்லம்பு, மாநகரம் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற கணக்குல நடிச்சாரு. 2017வது வருஷம் வெளியான மாநகரம் படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட முதல் படம். அந்த படத்துல சந்தீப் கிஷன், ஸ்ரீ, ரெஜினா கெசாண்ட்ரா இந்த மாதிரியானவங்க நடிச்சிருந்தாங்க. அதுல ஸ்ரீக்கு நல்ல கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்ற இந்த படம் ஹிந்தியில ரீமேக் செய்யப்பட்டு மும்பை கார் அப்படிங்கிற பேர்ல கூட வெளியாச்சு. மாநகரம் அப்படிங்கிற வெற்றி படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்ச ஸ்ரீக்கு சினிமாவுல பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவர் எந்த படத்துலயுமே கமிட் ஆகல. இதை தொடர்ந்து விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துக்கிட்டாரு. ஆனா போட்டி ஆரம்பிச்ச நாளே நாள்ல எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு தனிப்பட்ட காரணத்தை சொல்லி ஸ்ரீ அந்த போட்டியில இருந்து வெளியேறிட்டாரு. இதை தொடர்ந்து ஸ்ரீ கடைசியா இருகுப்பற்று படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல இவரோட கதாபாத்திரம் நல்லா தான் பேசப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி ஸ்ரீ என்ன ஆனாரு, எங்க போனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருந்தது. இந்த நிலையில நடிகர் ஸ்ரீ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய போட்டோவை போட்டிருக்காரு. அதை பார்த்த இணையவாசிகள் நிறைய பேரு அதிர்ச்சி அடைஞ்சு ஸ்ரீக்கு என்னாச்சு அப்படின்னு அடையாளமே தெரியலையே அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம்ல அவர் தொடர்ந்து காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு சமைச்சு சாப்பிடுறத பதிவிட்டிருக்காரு. இந்த போட்டோவை பாக்குறப்போ ஒரு சின்ன ரூம்ல தான் நடிகர் ஸ்ரீ இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம அவர் தலைமுடிய கலரிங் பண்ணி வீடியோ வெளியிட்டிருக்காரு. அத பார்க்கிறப்போ அவருக்கு மன ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதனால இணையத்துல பல பேரு, "ப்ரோ என்னாச்சு? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க" அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அறிவுரைய வழங்கிட்டு வராங்க. அழகான, திறமையான நடிகர் ஸ்ரீக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நெறைய பேரு கேட்டு பரிதாபப்பட்டு வராங்க.